Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்க. Amen. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லிட்டு யார் சொன்னது? சொல்லுங்க. ஏசப்பா சொல்லிருக்கார். சோ என்ன கவலை இருந்தாலும் நம்ம ஆலயத்துக்குள்ள வரும்போது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா தான் இருக்கணும். எல்லாருக்குமே கவலைகள் ஒரு நாளும் இருக்கிறது. ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் அவர் என்ன பண்ணுவார்? நம்மளோட கவலைகளை அவரு சுமப்பார். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்து இருந்தோம்னா என்ன இருக்காது. அப்ப அவரு நீயே உன் சுமைய சுமந்துக்குமா, எனக்கு எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? விட்டுடுவார். ஓகே, இன்றைக்கான வேர்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட முடியல போல இருக்கு, நெட்வொர்க் கனெக்ஷன் இல்ல, அதனால எல்லாருக்கும் மன்னிக்கவும். இன்னைக்கு தலைப்பு பாத்தீங்கன்னா cost of being discipleship. cost of being discipleship. தமிழ்ல சீடத்துவத்திற்கான விலைக்கிரயம் என்ன? who are all believers? யாரெல்லாம் believers? oh my god, அப்ப நீங்கலாம் வந்து discipleship இல்ல, நீங்கலாம் only believers. no சீஷர்களா இருக்கிறதா ஒரு நாள் எப்பவுமே ஆண்டவர் பிரியப்படுவார். விசுவாசிகளா இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு ஒருத்தரும் போக முடியாதான். அப்படியே கையை தட்டிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சொல்ற வசனத்துல கேட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கணும். சரிங்களா? அதனால டோன்ட் பி ஏ பிலீவர்ஸ். எல்லாரும் என்ன பண்ணுங்க? 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டு 12th போயிட்டு என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் காலேஜுக்கு போகணும். சோ அந்த லெவல்ல தான் நம்ம எப்பவுமே இருக்கணும். சோ பி ஏ டிசைபிள்ஸ். ஓகேவா? சோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்ப்போம். டிசைபிள்ஷிப்னா என்ன, நம்ம என்னெல்லாம் நம்மளோட விலைக்கரையா ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கணும், ஏசப்பா எப்படி கொடுத்திருக்காரு, அதை நம்ம எப்படி நம்ம பின்பற்றி நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும். பேச்சில் அல்ல, செயலில் அல்ல. சண்டே கிளாஸ்லயே ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது, டக்குனு ஞாபகம் வரல. பேச்சில் அல்ல, செயலில் அல்ல, வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோ அதனால எப்படி நம்ம வாழ போறோம்ன்றத குறித்து நம்ம இன்றைய தினத்துல பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கண்களை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த அருமையான கர்த்தாவே, நவம்பர் மாதம் கடைசி தேதியிலே எங்களை கர்த்தாவே ஒன்று கூடி கர்த்தாவே உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து ஸ்தோத்தரிக்க, துதிக்க, நன்றி செலுத்த எங்களை நீங்க அழைத்து வந்திருக்கிறீங்க. உம்முடைய மட்டிலா கிருபைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. கர்த்தாவே, அழைத்தவர்கள் அநேகர் அப்பா, ஆனால் நாங்களோ ஒரு சிலராக தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த ஸ்தலத்தில் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. எங்களை கர்த்தாவே ஒரு சீஷிகளாக எங்களை மாற்றி உம்முடைய காரியத்தை செய்ய எங்களை அனுப்புங்கப்பா. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சீஷர்களாக கர்த்தாவே உமக்காக நாங்க வாழ்ந்து ஜீவிக்க உம்முடைய பரலோக ராஜ்யத்தை நாங்களும் கர்த்தாவே சுதந்தித்துக் கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும் தொட்டு ரட்சிங்கப்பா. ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க தான் ஏசப்பா எங்களை ஆளுகை செய்யணும், மனுஷர் அல்லப்பா. எந்த அதிகாரியும் வேண்டாம் ஏசப்பா. எங்களுக்கு உம்முடைய ஆளுகை இருந்தால் மாத்திரம் போதும் அப்பா. அடையாளம் மறைத்து ஆவியானவர் நீங்க வெளிப்படுங்கப்பா. என் வாயோடு வாயா நீங்க இருங்க ஏசப்பா. நான் பேசுவது நான் இல்ல, என் ஜீவனுள்ள ஆவியானவர் என்னிலிருந்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சோ லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லூக்கா 16:26. இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்களேன். And besides all this, between us and you there is a great gulf fixed, so that those who want to pass from here you cannot, nor can those from there pass to you. இங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் இடத்துல அவர் சொல்றாரு,
செகண்ட் ஃப்ரேஸ்ல பாத்தீங்கன்னா 27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். செகண்ட் ஃப்ரேஸ்ல சொல்றாரு. தேர்ட் ஃப்ரேஸ்ல கீழே உங்களுக்கு 33லயே அப்படியே உங்களுக்கு சொல்றாரு. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். சோ பாத்தீங்களா, the same Luka chapter 14ல பாத்தீங்கன்னா 3 phrasesல ஏசப்பா என்ன சொல்றாரு, சீஷனா இருக்க மாட்டீர்கள் என்று 3 வாட்டி அழுத்தமா சொல்றாரு அவரு. ஆண்டவரே இத குறித்து சொல்லுகிறார். சோ அப்ப எப்படி இருக்கணுமான்றா ஒரு 2 கதை இங்க சொல்றாரு. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட பின்பு முடிக்க திராணி இல்லாம போனால் பார்க்கிறவர் எல்லாரும் எப்படி பண்ணுவாங்களா, கேலி செய்வாங்களாம். 30ஆம் வசனம் படிக்கலாம் யாராச்சும். இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. பாத்தீங்களா, அப்போ ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கே நம்ம கணக்கு பார்க்கலனா அப்ப நம்மள பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பரிகாசம் கேலி செய்திருவாங்க. சோ நம்ம எல்லா காரியத்துக்கும் நம்ம எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் நம்ம பிளான் பண்ணணும். பிஃபோரா நம்ம இதை செய்ய முடியுமா, இது முடியாதா, இது முடியாத பட்சத்துக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்ன்றத என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்த ஊமையை சொல்றாரு பாருங்க 31. அன்றி ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. பாத்தீங்களா, அப்போ ஒரு போருக்கு போகும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த ராஜா என்ன பண்றா, ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுவான், கூடாது என்று கண்டால் மற்றவன் அனுப்பி என்ன பண்ணுவான், நம்ம எல்லாம் ஒத்துமையா போயிடலாம், போர் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அதுக்கான முயற்சியாவது அவன் செய்வான். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனா எதனால என்ன சாரமாக்கப்படுமா, வெளியில அது கொட்டப்படுறதுக்கு அது என்னது வேஸ்டா போயிடும். அதனால நம்ம எப்படி இருக்கணுமா, அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அது வெளியே கொட்ட போடப்படுவார்கள், கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப எல்லாருக்கும் நமக்கு காது இருக்கா, கேட்டுட்டு தானே இருக்கோம். ஓகே, இப்ப பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். 7 D's டிசைபிள்ஷிப்புக்கு பாத்தீங்கன்னா நீங்க 7 D's நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் டிசையர், இங்கிலீஷ்ல டிசையர், ஆசை. ஆசை எல்லாருக்குமே இருக்கும். மனுஷனா பிறந்த எல்லா சின்ன குழந்தையில இருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசை என்ன பண்ணும், ஆண்டவருக்கு நம்ம வரும்போது அந்த ஆசை என்ன பண்ணும், விட்டுடணும். ஆண்டவருக்காக நம்ம என்ன விட்டுடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசர்ன்மெண்ட், பகுத்தறிதல், எபிலிட்டி டு ஜட்ஜ் வைஸ்லி, ஞானமா என்ன பண்ணணும், நம்ம பகுத்தறியணும். இது சரிதானா, நம்ம செய்யற காரியம் இதுதானான்றது அந்த பகுத்தறிகிற புத்தி நமக்கு வேண்டும். தேர்ட் டி பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங், தீர்மானத்துல எப்படி இருக்கணும், நம்ம உறுதியா இருக்கணும். நம்ம பிஃபோர் டேக்கிங் எனி டிசிஷன் we have to be very confident. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம் இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்துல நம்ம எது செஞ்சாலும் அந்த காரியத்துல ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு கட்டாயம் இருக்கணும். ஒழுங்கு இல்லாம நம்ம செய்தோம்னா அது என்ன ஆகாது, ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் நம்ம செய்யற ஒவ்வொரு குற்றமும் ஆண்டவர் திரும்பி நம்ம என்ன பண்றோம், சிலுவையில அவளை அரைஞ்சிட்டே இருக்கிறோம். அதை யாரும் நீங்க மறந்துடாதீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு பாவமும், கொலை பண்ணாதான் பாவம் கிடையாது. ஒரு சிறு சிறு தவறும் என்னது, ஏசப்பாவை நீங்க மீண்டும் மீண்டும் நீங்க சிலுவையில அரைஞ்சிட்டே இருக்கீங்க. அவ கைகளை நீங்க ஆணி அடிக்கிறீங்க, அவரோட கால என்ன பண்றீங்க, திருப்பியும் நீங்க ஆணி அடிச்சு சிலுவையில தொங்க விடுறதா நீங்க எல்லாருமே நினைக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா dwelling in the word, வேதத்துல வார்த்தையில நீங்க எப்படி இருக்கணும், சிந்தித்து இருக்கணும். அந்த வேர்டை தவிர நீங்க என்ன பண்ணக்கூடாது, மாறி நீங்க போக கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிபெண்டன்ஸ் ஆன் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரை சார்ந்துதான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திருக்கணும். சரிங்களா. செகண்ட் ஒன், செவன்த் ஒன் பாத்தீங்கன்னா டூயிங் எவ்ரிதிங் பை த லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானோட வழிநடத்துது இல்லாம நீங்க செய்யற காரியம் எதுவா இருந்தாலும் ஆரம்பத்துல கலகலப்பா கொண்டாட்டமா தான் இருக்கும். ஆனா அது என்ன ஆயிடும், வழிக்கு போயிடும். அதனால ஆவியானோட வழிநடத்துது இல்லாம எந்த காரியத்தை நம்ம செய்ய கூடாது. சோ இந்த what are these 7 discipleshipன்றத நீங்க பாத்தீங்களா. first one desire, second one discernment, third one decision making, fourth one discipleship, dwelling in the
the word, depends of the Holy Spirit and doing everything. Next உங்களுக்கு ABCD ல சொல்றேன் பாருங்க. ABCD ல ஏசப்பா சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட் லெட்டரே நம்ம இங்கிலீஷ்க்கு என்னது? ABCD தான். அதுல கூட இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க A for acceptance. acceptanceனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரோ அது கரெக்ட்டா தான் இருக்கும். நமக்கு அது தப்பா இருந்தாலும் yes I will do it. We have to agree the word of God. Next B for belonging. எப்பவுமே அவருக்காக நம்ம எப்படி இருக்கணும்? வைராக்கியமா உரிமை பாராட்டணும். belonging. Third one C for commitment. அர்ப்பணிப்பு இல்லாம நம்ம எந்த காரியத்தையும் செய்ய கூடாது. சோ அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் D for discipleship. சீஷத்துவம் ரொம்ப முக்கியம். பிலீவரா இருந்ததெல்லாம் போதும், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். சோ நம்ம எல்லாருமே யாரு? சீஷர்கள். சோ அப்ப சீஷர்கள் அவரை என்ன பண்ணணும்? நம்ம பின்பற்றி தான் வாழணும். நம்ம ஏசப்பா எப்படி நம்மள நடத்தி கொண்டு போறாரோ அவர் வழியில போனோம்னா நிச்சயமா நமக்கு போற வழி குறுகலான வழியா இருந்தாலும் அது எப்படி இருக்குமா? செம்மையான வழியா இருக்கும். அதுல என்ன பண்ண மாட்டோம்? இடது புறம் வலது புறம் சரிக்கு ஒரு நாளும் விழுந்து போக மாட்டோம். ஓகே, கனித்துறும் சீஷனா இருக்க நாம் சுயத்தை வெறுக்க வேண்டும். அனிதினமும் உன் சிலுவையை சுமக்க வாஞ்சை எதாளுக்க வேண்டும். ஏசப்பா சிலுவை சுமந்துவா நம்ம ஒவ்வொரு நாள் நம்மளும் என்ன பண்ணும்? சிலுவையை சுமக்கணும். சிலுவை இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை நிச்சயமா கிடையவே கிடையாது. மற்றவர் உலகத்தாருக்கு வர சோதனை விட நமக்கு தான் அதிகமா வரும். நம்ம தான் அதிக துன்பத்துல தள்ளப்படுவோம், சோதனையில வருவோம். ஆனா முடிவு எப்படி இருக்கும்? அது சம்பூர்ணமா இருக்கும். அதுல ஒரு நோக்கம் உண்டு. வேலை போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெய் பிரதர் சாட்சி சொன்னாரு. அதுலயும் ஆண்டவர் அவருக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருப்பார். அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் அங்க நடந்திருக்கும். டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? ஓகே திஸ் இஸ் ஃபைனல் சொல்லிட்டு என்ன பண்றாரு? திருப்பி ரிட்ரீவ் பண்ணியிருக்கிறாரு. சோ எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்தரம் உண்டு. 4 disciples making as a essential. Number 1, the word of God. Scripture says by word of God transforms our minds. மறுரூபமாகுதல். So that we know what to believe, how to think and what teachings we are to obey. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 - 10 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6 3 - 10. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்கு தத்தங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளால் பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் கொள்ளாத சம்சயங்களும் உண்டு. கெட்ட செஞ்சுவிடர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது என்ன பண்ணோம்? இந்த மாதிரியா குணதாசியங்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா? கெட்ட சிந்தனைகள் மூர்க்க குணம் இருக்கிறவங்கள என்ன பண்ணோமா? நம்ம விட்டு விலகி இருக்கணும். அவங்கள என்ன பண்ண கூடாது? கிட்ட நம்ம வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? சொல்லுவாங்க பழமொழி, ரோட்ல போன எடுத்து உள்ள விட்டுட்டு குடையுதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியா இருக்கும். சோ அந்த மாதிரி என்ன பண்ண கூடாது? நம்ம வச்சுக்க கூடாது. இது சரியில்லைன்னு நினைச்சா அந்த நபரை விட்டு விலகிறது நல்லது. சோ ஆண்டோட வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படையணும். ஆண்டவர் சொல்றாரா? ஓகே சப்பான்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். சரிங்களா? போதும் என்கிற தேவ பக்தியே. சும்மா நான் பக்திமான் சொல்லிட்டு இல்லாத இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு நாள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்காது. சரிங்களா? போதும் என்ற பக்தியே என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவரு? இது மிகுந்த ஆதாயம். அப்புறம் பாத்தீங்கன்னா உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. கரெக்டுங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? உலகத்துல எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம், பிள்ளைகளுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. நல்லது. ஆண்டவர் அதையும் சொல்லியிருக்காரு, ஆஸ்தியும் அந்தஸ்தும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் சொல்லிட்டு. சோ நம்மளால கடமையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 3 15 16. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கும் தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அன்றையும்
தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ள தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதியிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப இத்தனை காரியங்களும் நம்ம செய்யணும். அப்ப ஆண்டரை பின்பற்ற நம்ம எல்லாமே என்ன பண்ணோம்? தேவ காரியத்துல இத்தனை இதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? அவருக்காக எல்லாத்தையும் சகிச்சுட்டு ஆவிலே நீதியுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். புறஜாதிகத்துல போய் நம்ம என்ன பண்ணோம்? சுவிசேஷத்தை நம்ம சொல்லணும். சொல்லலன்னா இனிமேலாவது நம்ம போய் சொல்லணும். கிறிஸ்துவர்களையே நம்ம சொல்றது சரி கிடையாது. புறஜாதிகள் போது முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க, பிராமின்ஸ் இருக்கிறாங்க. ஆண்டவர் அறியாதவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். கிறிஸ்துவர்கிட்ட சொல்லிட்டு அவங்க வரலன்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கிறதோட அதை விட்டுட்டு அதை ஆண்டவர் பார்த்துப்பாரு அவங்களுக்குரிய அந்த காரியத்தை. புறஜாதிகள் கிட்ட தான் நம்ம போய் நம்ம வார்த்தையை போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்படிதான் ஏசப்பா செஞ்சாரு. அதையும் தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ தீமோத்தேயோட லைஃப் குறித்து பவுல் டெஸ்டிமனி கொடுக்கிறாரு. அப்ப நம்மளோட லைஃப் பத்தி யார் டெஸ்டிமனி கொடுப்பான்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். 2 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்தினாலும் 2 தீமோத்தேயு அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா பாட்டி, செகண்ட் ஜெனரேஷன் தாய், ஐனேயாக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று யார் கொடுக்கிறார்? பவுல் தீமோத்தேயு குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்ப நம்ம யோசிக்கணும், நம்ம வாழ்ற வாழ்க்கைய யார் சாட்சி கொடுக்கணும்? யார் கொடுப்பா? சொல்லுங்க. நம்மள சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் தான் சாட்சி கொடுக்கணும். நம்ம பெற்ற பிள்ளைகள் சாட்சி கொடுக்கணும். இப்போ தீமோத்தேயுக்கு பவுல் சாட்சி கொடுத்துட்டாரு. யோபு பாத்தீங்கன்னா, யோபுக்கு யார் சாட்சி கொடுத்தா? ஆண்டவரே சாட்சி கொடுத்தாரு இல்லையா? உண்மைய உத்தமான ஊழியக்காரனின்னு சொல்லிட்டு ஆண்டவரே யோபு குறித்து சாட்சி கொடுத்தார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. ஈசாக்க பலியிடுன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா? இல்லப்பா, நான் இவ்வளவு நாள் 25 வருஷம் வெயிட் பண்ணி இந்த குழந்தை நான் பெத்துட்டேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணாரா? கேட்டார். ஆண்டோட வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சாரு. ஈசாக்க பலி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்து போனார். ஆனா ஆண்டவர் அதை நிறைவேற்றினாரா? மகன் மேல கைய போடாதே, ஆடு அங்க இருக்குது, பலியிடுன்னு சொன்னார். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது நமக்கு அது தீமையா கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது தீமையை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் நன்மையாக மாற்றி தருவார். ஆகையால் அவர் சொல்றத நம்ம செய்யணும். செகண்ட் பாத்தீங்கன்னா, பீப்புள் ஆஃப் காட். பீப்புள் ஆஃப் காட்னா யாரெல்லாம் பாருங்க. Disciples of Jesus in a church community focused on relationships that help people to be disciples and make disciple. Okay? அப்பனா நம்ம எப்படி இருக்கணுமா? சீஷர்களா இருந்து மத்தவங்கள நம்ம என்ன ஆக்கணும்? சீஷர்களா மாத்தணும். அதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஜான் சாப்டர் 8:12-18. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12-18. இங்கிலீஷ்ல யாரனா வாசிங்க. John 8:12-18. Then Jesus spoke to them again, saying, I am the light of the world. He who follows me shall not walk in the darkness, but have the light of life. Then the Pharisees therefore said to him, You bear witness of yourself, your witness is not true. Jesus answered and said to them, Even if I bear witness of myself, my witness is true, for I know where I came from and where I'm going. But you do not know where I come from and where I'm going. You judge according to the flesh. I judge no one. And yet if I do judge, my judgment is true, and I am not alone, but I am with the Father who sent me. It is also written in your law that the testimony of two men is true. I am one who bears the witness of myself, and the Father who sent me bears the witness of me. பாத்தீங்களா? சாட்சி கொடுத்து சொல்றாங்க. நமக்கு நம்மளே என்ன பண்ண கூடாதான்? சாட்சி சொல்லுவாங்க. ஏசப்பாவுக்கு பிதா சாட்சி சொன்னார். சோ அப்ப நமக்கு யார் சாட்சி சொல்லணும்? நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்ம
வாழ்ந்திருக்கிற ஆபீஸ்லயோ இல்ல வீட்டு சுற்றத்துல இருக்கிறவங்களோ நம்ம பிள்ளைகள் தான் நம்ம குறித்து சாட்சி சொல்லணும். அதுக்குதான் பாத்தீங்கன்னா, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று 12ஆம் வசனத்துல ஆண்டவர் மிக அருமையாக சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதாரமா மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-9. Matthew chapter 17, 1-9. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெண்செத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் இதை கேட்டு முகமுப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்போது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுதுங்கள், பயப்படாதீர்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறிட்டு பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். பாத்தீங்களா, சீஷர்களுக்கே ஆண்டவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, நீங்க நான் மரித்து உயிரோடு எழுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த பார்த்த இந்த காட்சி நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஊழியத்துல கூட நம்ம செய்யறது வந்து ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறத நம்ம செய்யும் போது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த காரியம் நிறைவேறின பிறகு நம்ம சாட்சி சொல்லலாமே தவிர, அந்த காரியம் நிறைவேறாதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த விஷயங்களை பகிர்ந்துக்க கூடாது. அது என்னவாகும், மற்ற கண்களுக்கு அது பார்வையில அது வேற மாதிரியா இருந்துச்சுன்னா அந்த காரியம் நிறைவேறாமல் போயிடும். அதனாலதான் ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்து அந்த காரியம் நிறைவேறின பிறகுதான் நம்ம சாட்சியே சொல்லணும். நிறைவேறாத பட்சத்தில் நம்ம அதை வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு சில சாட்சிகள் சீக்கிரத்துல நடிப்போம். ஆண்டவர் சொன்னது, ஒரு சில சாட்சிகள் என்ன ஆகும், கால தாமதமாகும். 1 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். ஆனா வாக்கு சொன்னவர் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, மறந்து போகவே மாட்டார். மனுஷன் மறக்கலாம், ஆனால் தேவாதி தேவன் ஒரு நாளும் அதை வந்து என்ன பண்ண மாட்டாரு, ஒரு நாளும் மறக்க மாட்டார். பார்க்கலாம், நம்ம சொல்லியிருக்காரு, வேதம் சொல்லியிருக்குது, அவர் மனமான மனுபுத்திரர் அல்ல, செய்யாமல் இருப்பாரோன்னு சொல்லி நமக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். சோ அதை நம்ம கெட்டியமா நம்ம பிடித்துக் கொள்ளணும். 3ஆவதாக பாத்தீங்கன்னா யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டானது, சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எவ்வளவு அருமையா ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. 19ஆம் வசனம் வாசிங்க யாராச்சும். ஜேம்ஸ் 19, யாக்கோபு 19:19. என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டியவர்கள். பாத்தீங்களா, நம்ம எல்லா காரியத்துக்கு எப்படி இருக்கணுமா, பொறுமையாவும் இருக்கணுமா, மத்த காரியத்துக்கு தள்ளி போடணும். அவசரப்பட்டு எதையும் பேசி நம்ம கோபமா படக்கூடாது. சோ இந்த வார்த்தையில நம்ம கெட்டியமா பிடிச்சுக்கணும். யார் பிடிச்சுக்கணும், பீப்புள் ஆஃப் த காட். மனுஷரை எல்லாராலையும் செய்ய முடியாது, சட்டுன்னு கோவம் வந்துடும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இருக்கும் போது என்ன பண்ணணும், நிதானிக்கணும், கோவப்படக்கூடாது. கோவர மாதிரி பிசாசு பக்கத்துல இருந்து தூண்டுவான். என்ன பண்ணணும், நம்ம வாயே ஏசப்பா சொல்லிருக்காரு, யுத்தம் பண்றது நான், நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா இருங்கன்னு சொல்லிக்கிறேன். நம்ம வாயை நம்ம அமைதியா வச்சுக்கணும். தேர்ட் பாத்தீங்கன்னா the mission of Jesus. Mission of Jesusல பாத்தீங்கன்னா Jesus last word become our missional priority as we seek to love others and help them to become disciples and grow to be more and more like Jesus. So எப்படி இருக்கணுமா, நம்ம மிஷனரி வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண, ஊழியத்தின் பாதையில நம்ம அவர்களை வழி நடத்துறதுக்கு நம்ம ஏசப்பா போல நம்ம மாதிரியா வச்சுக்கணும். வேற எந்த மனுஷன் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஏசப்பா எப்படி ஊழியம் பண்ணாரோ அதை நம்ம மாதிரியா வச்சு ஊழியம் பண்ணணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16-19. இங்கிலீஷ்ல யாரா படிங்க. Luke 4:16-19.
So he came to Nazareth where he had been brought up and as custom was. And he went into a synagogue on Sabbath day and stood up to read. And when he was handed the book of the prophet Isaiah, and when he had opened the book, he found the place where it was written, "The Spirit of the Lord is upon me, because he has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal all the brokenhearted, to proclaim the liberty to the captives, and the recovery of sight to the blind, to set a liberty to those who are oppressed, to proclaim the acceptable year of the Lord." ஓகே, இந்த ஏசாயா சாப்டரை வந்து ஏசப்பா படிச்சான்னு சொன்னாங்க. யாருக்குன்னா தெரியுமா எந்த சாப்டர் படிச்சாருன்னு? ஏசப்பா சாப்டர் படிச்சார்ல தேவாலயத்துல போய். வெரி குட், ஐ அப்ரிஷியேட். ஏசாயா 61 அதிகாரம் 1-2 ஏசப்பா வந்து தேவாலயத்துல படிச்சாரு. அந்த வசனத்தை படிக்கலாமா? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரு இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இந்த 2 வசனத்தை ஏசப்பா என்ன பண்ணாரு? தேவாலயத்துல வாசித்தார். ஏசாயா 61:1-2. அப்ப பாருங்க, அவர் சொல்ற இந்த வார்த்தைப்படி நம்ம என்ன பண்ணணும்? வாழ்ந்து காட்டணும் நம்முடைய வாழ்க்கையில. அவர் என்ன சொன்னாரோ அதை நம்ம அப்படியே செய்யறதுக்கு நம்ம இதயம் எப்படி இருக்கணும்? நொறுங்குண்ட இருதயமா இருக்கணும். அர்ப்பணிப்புள்ள இருதயமா இருந்தாதான் நம்ம அவருடைய காரியத்தை நம்ம செய்ய முடியும். உலக பார்வைக்காக அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாள்ல நம்ம ஆண்டவருடைய காரியத்தை செய்ய முடியாது. அதே மாதிரி நம்ம பெருமையும் படக்கூடாது. பெருமைப்பட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எதிர்த்து நிக்கிறார். எதை வேணா ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருவாரு. குடிகாரனை கூட மன்னிச்சிருவாரு, கொடைகாரனை கூட மன்னிச்சிருவாரு. ஆனா பெருமையா நிக்கிறான் பாரு, ஆண்டோட பார்வையில ஒரு நாள மன்னிப்பே கிடையாது. நீ யாருன்னு அறிவேன்னு சொல்லிடுவாரு. நான் இவ்வளவு அற்புதம் செஞ்சேன், இவ்வளவு அடையாளங்களை செஞ்சேன், சுகம் கொடுத்தேன், உயிரோட எழுப்பினேன், இருக்கட்டும், நீ எனக்கு பிரியமானவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? தள்ளிடுவார். சோ ஒரு நாள் நம்ம ஆண்டவருக்கு விரோதமா என்ன பண்ணக்கூடாது? பெருமை மட்டும் நமக்குள்ள வந்துடவே கூடாது. பிசாசு பெருமையை விதைக்க பாப்பான், எல்லாம் வந்துடுச்சுன்னு. ஆனா நம்ம அந்த இடத்துலயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் பெருமை ஒரு நாள் எனக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மள தாழ்த்தணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6:17. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். அல்லேலூயா. எபிரேயர்ல ஆண்டவர் பாத்தீங்களா எப்படி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? அவர் ஆலோசனையே மாறாத நிச்சயத்தை நமக்கு பரிபூர்ணமா தருவாராம். நமக்கு ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? சம்பூர்ண பரிபூர்ணமா நமக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கு. என்னாகமம் 23:19. அதே வர்ஸ் 1 சாமுவேல் 15:29 கூட யாராச்சும் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னாகமம் 23:19 வாசிங்க. அதே வார்த்தை ஆண்டவர் 1 சாமுவேல் 15:29 யாராச்சும் எடுத்துக்கங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றி இருப்பாரோ? அல்லேலூயா. 1 சாமுவேல் 15 படிங்க 29. And also the strength of Israel will not lie nor repent, for he is not a man that he should repent. பாத்தீங்களா? அதே வசனத்தை என்னாகமத்துல நம்பர்ஸ்லயும் சொல்லியிருக்காரு, 1 சாமுவேல்ல அதே வாக்குத்தத்தை நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோ இத நம்ம என்ன பண்ணணும்? உறுதியாய் நம்ம பற்றிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் காட். This refers to active powerful presence of God, specifically the Holy Spirit, who is the divine agent of transformation, regeneration and empowerment
for believers. Okay, so இப்ப பாத்தீங்கன்னா இந்த 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 பவர்ஃபுல் பிரசன்ஸ் எப்படி இருக்கும்னா நமக்கு ஹோலி ஸ்பிரிட் இருந்தா மாத்திரம் தான் நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த ரீஜெனரேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் நமக்கு பிலீவர்ஸா இருக்கிறவங்களுக்கு இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம டிசைபிள்ஷிப்புக்கு நம்ம கொண்டு வரணும். வெறும் பிலீவர்ஸா இல்லாம நம்ம ஆண்டோட சிஷ்யத்துவத்துக்கு நம்ம கொண்டு வரணும். 1 கொரிந்தியர் 2:10-14. In English, but God has revealed them to us through His Spirit, for the Spirit reaches all things, yes, deep things of God. For what man knows the things of a man except the spirit of the man who is in him? Even so no one knows the things of God except the Spirit of God. Now we have received that, not the spirit of the world, but the Spirit who is from God, that we might know the things that have been freely given to us by God. தமிழ் யாராச்சும் படிங்க. 1 கொரிந்தியர் 2:10-14. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவர் எவ்விதமாக அழகாய் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு. நெக்ஸ்ட் இதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:17-19. இங்கிலீஷ்ல யாரா படிங்க, அப்புறம் தமிழ்ல படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17-19. Therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have come new. Now all the things are of God, who has reconciled us into himself through Jesus Christ, and has given us a ministry of reconciliation. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அதெல்லாம் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். பாத்தீங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதானே சொல்லிட்டு ஆண்டவரை தரித்து கொண்ட நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், புதிய வாழ்க்கைக்குள்ள போகணும். எல்லா பாவமான காரியத்தை நம்ம விட்டு விலகி இருக்கணும். இதுக்கு உதாரணமா நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். அப்போஸ்தலர் 5:அதிகாரம். எல்லாருக்கும் அனனியா சப்பிரால பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியே என்ன பண்ணிட்டாங்க, போய் சொல்லிட்டாங்க. எடுங்க பாப்போம், அப்போஸ்தலர் 5:அதிகாரம். பரிசுத்த ஆவியை போய் சொன்னா அவங்களுக்கு நடந்த காரியம் என்ன பாப்போம். 2 பேருக்கு என்ன ஆச்சு, 2 பேருமே பேசி வச்சு போய் சொன்னாங்க. ஒருத்தர் சொல்லிட்டு ஒருத்தர் தப்பிக்க கூட இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, பேசி வச்சு சொன்னபடியே சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சு போயிட்டாங்க. இத வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். காணியாட்சினா நிலத்தை விற்று ஒரு தன் மனைவி அறியாவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிறைப்பது என்ன அப்படின்னு கேட்க உடனே அவன் என்ன சொல்றான், அப்பவாது அவன் சொல்லிருக்கலாம், ஆமா என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, மன்னிச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், பொய் சொல்லிட்டான். வாசிக்கலாம் அடுத்த வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். அனனியா பாருங்க, அப்ப அந்த மாதிரி சொல்லின உடனே என்ன ஆச்சு, அவன் என்ன பண்ணான், அந்த இடத்துலயே அவனோட உயிர் போயிடுச்சு. யாரும் அவனை குத்தல தள்ளல, தப்புன்னு என்ன ஆயிடுச்சு, அவன் உயிர் போயிடுச்சு. அடுத்தது மனைவி வரா, அவளும் என்ன பண்றா, கேட்ட உடனே அவளும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா போய் சொன்ன உடனே
2 பேருமே இறந்து போனாங்க. சோ நம்ம ஒவ்வொரு காரியத்துல ஆண்டவருடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தமா நம்ம இருந்தோம்னா தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும். கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்றேன். 3 ஐஸ். ஐஸ்னா இந்த ஐ இல்ல, ஆல்பபெட் ஐ. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எப்பவோ நமக்கு காடோட இருக்க வேணும். உதாரணமாக லூக்கா 14:26 பார்த்தோம் ஆல்ரெடி. நம்ம லூக்கா 14:26 கடைசியா ஒரு முறை அதை வாசிக்கலாம். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஆண்டவர் சொன்னது. லூக்கா 14:26 யாதொருவனும் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷராய் இருக்க மாட்டான். இதுக்கு என்ன ஏசப்பா அப்பனா தாய் மனைவி பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு வந்துருன்னு சொல்றாரா? அப்படிதான் இருக்குல்ல இந்த வசனம் பார்த்தா. ஆனா அப்படி கிடையாது. ஞானமுள்ள ஆண்டவர் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாக்காதவன் என் ஊழியத்தை செய்ய லாக்கியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். சோ ஆண்டவர் சொல்றது அத பத்தி இங்க சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நீ ஊழியத்தின் பாதையில நீ போகும்போது உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது? சிந்திக்க கூடாது. ஊழியனா ஊழியம் அந்த டைம்ல நீ என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அதுக்காக உன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வாழலாம் அவர்லாம் சொல்லவே இல்லை ஒரு நாளும். அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அந்த ஊழியம் செய்யற அந்த நேரத்துல நீ என்ன பண்ணும்? டிஸ்டர்ப் ஆகாம என்ன பண்ணணும்? ஊழியத்துல என்ன நீ முதன்மையா வச்சுட்டு நீ எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுந்தா அவரு சொல்றாரு. அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஐ பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கிராஸ். யூ மஸ்ட் டேக் அப் யுவர் ஓன் கிராஸ் டு ஃபாலோ த ஜீசஸ். நம்மளுடைய சிலுவையை நம்ம என்ன பண்ணோம்? சுமக்கணும். ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்து தீர்த்துட்டாரு. நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய பாவங்களே நம்ம தான் சுமத்து என்ன பண்ணோம்? அதையும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பிக்கணும். அதுக்கு தான் அவர் சொல்றார் லூக்கா 14:27 மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சரிங்களா? சோ அப்ப என்ன பண்ணணும்? இண்டிவிஜுவல் கிராஸ் நமக்கு இருக்கணும். நம்முடைய சிலுவை நம்ம சுமந்தது ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன ஆகுமா? சீஷனா இருக்க மாட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இமன்ஸ் சாக்ரிஃபைஸ். தேர்ட் ஐ இமன்ஸ் சாக்ரிஃபைஸ், தீவிர தியாகம். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா லூக்கா 14:33 அப்படியே உங்கள் எவனாடிலும் தனக்கு உண்டானவை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். சரிங்களா? சோ இந்த 3 ஐஸும் நம்ம ஃபாலோ பண்ணோம். நான் உங்களுக்கு 7 D's சொன்னேன், ABCDயும் சொல்லியிருக்கேன். சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உண்மையிலேயே நம்ம சீஷனா ஆகிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கும். இதுல ஏதாச்சும் நம்ம மிஸ் இது ஆயிட்டனால நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பி ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம கேட்கணும், ஏசப்பா நான் எதுல நான் தவறிட்டேன், என்ன நீங்க வழி நடத்துங்க, ஆவியானவரே நீங்க எனக்கு வழி நடத்துங்க ஏசப்பா. யோபு கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சொத்து எல்லாத்தையும் எழுந்த போதிலும் என்ன பண்ண ஒரு நாளும் அவன் ஆண்டவரை விடவே இல்லை. சோ அவன் உண்மையான சீஷன். அதே மாதிரிதான் ஆபிரகாம். சரிங்களா? அந்த மாதிரி நம்மளும் நம்மளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்துல நம்ம எப்படி நம்ம சீஷனாக வாழறதுக்கு நம்ம இந்த நாளில நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொண்ட காரியத்தை ஞாபகப்படுத்தி ஜெபத்துல வச்சு நம்ம ஜெபிப்போம். ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான இந்த மாலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த நாளில கூட கர்த்தாவே உம்முடைய காரியத்தை செய்ய நீர் எங்களை கர்த்தாவே அழைத்திருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் எப்படி கர்த்தாவே நேர்த்தியாக செய்யணும் ஆவியானவர் நீங்க எங்களுக்கு முன்பதாக சொல்லி கற்றுத்தாங்கப்பா. நாங்க உங்களோட கரங்களை பிடித்துக்கிறோம் ஏசப்பா. நாங்க கர்த்தாவே உங்களோட கரங்களை பிடித்து நாங்க நடக்கிறோம் ஏசப்பா. நீங்க எங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள நாங்க ஓங்கி அடைக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் கர்த்தாவே பிடித்தால் கூட விட்டு விடுவோம் ஏசப்பா. ஆனால் நீங்க எங்களை பிடிச்சிட்டா விட்டு விட மாட்டீங்க ஏசப்பா. எங்களை கர்த்தாவே தகுதிப்படுத்துங்கப்பா. சீஷர்களாக கர்த்தாவே எங்களை நீங்க அங்கீகரித்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை அபிஷேகத்தில நிரப்பி நீங்க காட்டுற வழியில மாத்திரம் நாங்க போகணும் ஏசப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்க ஒரு நாள் எந்த இடத்துல யாருக்கு நாங்க செய்யக்கூடாதப்பா. கர்த்தாவே உலகத்தார் அல்ல ஏசப்பா, நாங்கள் உமக்குரியலப்பா. நாங்கள் கர்த்தாவே உமக்குரியலப்பா. என்னே சரி என்னுடையப்பா, நாங்கள் உம்முடையர்களப்பா. நாங்கள் உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஜீவிக்க கர்த்தாவே உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. வந்திருக்கிற பெரியோர்களை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே நீங்க தொட்டு ரட்சிங்க ஏசப்பா. வாலிப பிரேதத்தில் சிஸ்டிங் நினைன்னு சொல்லிருக்கீங்கப்பா. இந்த பிள்ளைகளை நோக்கி பார்க்க
நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. பிள்ளைகளை பிடித்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க கரம் பிடித்தீங்கன்னா கர்த்தாவே அது நேர்த்தியாக நடத்தி செல்லுங்கப்பா. நீங்க நடத்துங்க ஏசப்பா. நாங்கள் எத்தனையோ அறிவுரைகளை கூறினாலும் பெற்றோர்கள் நாங்கள் அவர்கள் செவிகளே அது கேட்கவில்லை ஏசப்பா. நீங்க தான் ஏசப்பா அவர்களோடு இடைப்படணும். நீங்க பேசுகிற தேவன் ஏசப்பா. நீங்க பேசுங்க ஏசப்பா. அவங்களோடு பேசி நீங்க உமது பக்கமாக இழுத்துக் கொள்ளுங்க. எங்களை ரத்தத்தால மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்க குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அக்கினி கோட்டுக்குள்ளாய் ரத்த கோட்டுக்குள்ளாய் நீங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நாங்கள் உமக்குரியர்களப்பா. எங்களை கர்த்தாவே உண்மையான உத்தமமாக ஊழி செய்தா என்று நாங்கள் அழைக்கத்தக்கதாக பேர் சொல்லத்தக்கதாக கர்த்தாவே நீர் எப்படி யோபியை சொன்னீரோ கர்த்தாவே அதே போல நாங்களும் கர்த்தாவே வாழ்ந்து காட்டி ஜீவிக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உடைய கரத்துல வைக்கிறோம் அப்பா. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இந்த நாம மாத்திரம் உயரணும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.